பொல்யூஷன் எங்கெங்கேருந்து வருது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இப்போலாம் பொல்யூஷன் வந்து ரொம்ப இதாக இருக்குது. காற்று பொல்யூஷன் வந்து வெஹிக்கிள் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இப்போ வந்து ஓவர் பொல்யூஷன் வருது. அதனால் பீப்புளும் நிறைய அஃபெக்ட் ஆகுதாங்க அந்த பொல்யூஷனால். இப்போ வில்லேஜிலலாம் நிறைய கிராமத்தில் கூட அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வரும்போது அதில் நிறைய பொல்யூஷன் நிறைய பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் வரும்போது. இப்போ டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா ஓவர் பொல்யூஷனாகி இப்போ வந்து கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க. இப்போ நேஷ்னல் பொல்யூஷன் டே வந்து செகண்டில் வருது. அந்த பொல்யூஷன் வந்து ரொம்ப இதாக நார்மலாக இருக்கும், இல்லை ரொம்ப ஹையாகவும் இருக்காமல் எந்த பீப்புள் அஃபெக்ட் ஆகாமல் பொல்யூஷன் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பொல்யூஷன் வந்து கட்டுப்பாடோடு இருந்துச்சுன்னா எந்த பீப்புளும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. எந்த இதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் ஒரு பொல்யூஷன் வந்து இருக்கும். இண்டஸ்ட்ரியிலையுமே எல்லா வெஹிக்கிள்லையுமே இப்போலாம் ஓவர் பொல்யூஷன் கொண்டு வருவாங்க. அந்த ஓவர் பொல்யூஷன் இல்லாமல் நார்மலாக பீப்புளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பொல்யூஷன் வந்து இருக்கும். இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. பொல்யூஷன் வந்து எப்படின்னா நம்மளால தான் முதல்ல பொல்யூஷனே வருது. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கழிவு பொருட்கள், தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மாதிரி எரிக்கிறதுனால அதுலேருந்து ஒரு பொல்யூஷனே வருது. நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே கெமிக்கல். அந்த கெமிக்கல்லேருந்து ஒரு பொல்யூஷன் வரும்போது தான் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த நம்ம சும்மா வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் நம்ம வந்து எரிக்காமல் டஸ்ட்பின்லேயே வேறு இதிலே போகணும். நம்ம அதை எரித்தோம்னா அதுலேருந்து ஒரு பொல்யூஷன் வந்து அது மக்கள் அஃபெக்ட் ஆகும். இதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் எதுனாலுமே எடுத்து வைக்காமல் நிறைய எல்லா பொருளுமே எரிக்கிறதோ இல்லை வேறு ஒரு நிறைய பொல்யூஷன் ஏற்படுது. இதெல்லாம் வில்லேஜ் சைடில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் வில்லேஜ் சைடில் கொண்டு வந்து அதனாலே பீப்புள் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுவாங்க. இதெல்லாம் எம்என்சி கம்பெனிலாம் இதை தான் ஒரு இதாக வச்சு அவங்க வந்து நிறைய பொல்யூஷன்லாம் அவங்க கம்பெனிலாம் நிறைய பொல்யூஷன் இருந்தது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயுமே ஓவர் பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு எதுலேயோ பொல்யூஷன் வராமல் எரிக்காமல் மக்களுக்கு சேஃபாக இருக்கும். இதுதான் இப்படி சேஃபாக இருந்தால் மக்கள் எல்லாமே சேஃபாகும், காற்றழுத்த கம்மியாகும். இதனால தான் வெயிலாம் ரொம்ப இதாகி அழிக்குது. ஆனால் பொல்யூஷன் எங்கேயுமே கொண்டு வராமல் மக்களுக்கு சேஃப்டியாக எந்த பொருளுமே பிளாஸ்டிக் பொருள் அந்த மாதிரி பொருளை எரிக்காமல் மக்களுக்கு சேஃபாக இருக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலை பீப்புள் பாப்புலேஷன் எவ்வளோ போகுதோ அதோட பல மடங்கு பொல்யூஷன் போகுது. ஃபாரஸ்ட் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பொல்யூஷன் ரொம்ப அது அப்படியே டீஃபாரஸ்டேஷனாகவே ஆகிடுது. ஃபாரஸ்ட் ஏரியாவிலுமே நிறைய தேவையில்லாத பண்ணி அதுவுமே இப்போ பொல்யூஷனால் ஃபாரஸ்ட்டே மொத்தமாக அழிகிற மாதிரி டீஃபாரஸ்டேஷனாக ஆகுது. மக்கள் எவ்வளோ மக்கள் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதை விட பல மடங்கு இப்போ பொல்யூஷன் எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு சிட்டிலையுமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து கம்பெனி எல்லாம் கொண்டு வந்து பொல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி மக்களுக்கு மேலே பீப்புள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு மேலே பொல்யூஷன் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதனால் ஃபுல்லாகவே பீப்புளுக்கு அனிமல்ஸுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும். இதனால் இதுவுமே அழிஞ்சு போயிடும். இதனால் இந்த பொல்யூஷனால் மரங்களுமே சரியாக இல்லாமல் வாடி போய் மரங்களுமே அங்கங்கே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நம்ம எந்த ஒரு பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. அதுவுமே சில ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணி அதை ஒரு அனிமல்ஸுக்கு தொந்தரவாக ஆக்கி அதுவுமே ஒரு பொல்யூஷன் கொண்டு வந்து இதனால் பழைய ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நிறைய ஆகுது. பொல்யூஷன்லேயே பழைய ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லா இதுவுமே இந்த பொல்யூஷனால தான் கொண்டு வருது. அவங்க என்ன பண்ணணும்னா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு சேஃபாக பார்க்கணும், எல்லாருமே சேஃபாக பார்த்து இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும். அதை விட்டு மக்களோட பாதிப்பை வச்சு இவங்க வந்து இண்டஸ்ட்ரியோ கம்பெனியோ எதுவுமே ரன் பண்ணக்கூடாது. இது வந்து நான் சொல்லுவது என்னென்னா நேஷ்னல் பொல்யூஷன் டே வந்து செகண்டு. அதுக்காக தான் பீப்புள் சேஃபாக இருக்கணும், பொல்யூஷன் லோவாக இருக்கணும். மக்கள் பாப்புலேஷன் அளவுக்கு ஹையாக இருக்காமல் எல்லா சேஃப்டியும் முக்கியம் பொல்யூஷன்.